அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு கிராமத்தலையில் ஒரு சமையல் வீடியோஸ் போட்டு. இது வந்து எங்கள் ஊர் ஆடுதலில் காளியாட்டம் நடந்துகிட்ருக்குங்க. ஏப்ரல் மாதம் வந்துட்டாலே இந்த காளியாட்டங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து பந்தல் போட்டு அந்த டெக்கரேஷன் பண்ணி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. சரி வாங்க நம்ம சேனலோட இன்றைக்கி என்ன ரெடி பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் எங்கள் அம்மா தாங்க ஆக்குறாங்க. அந்த காளியாட்டத்தில் தான் இந்த மண் சட்டியை நாங்கள் வாங்கணும். 120 சொன்னாங்க. மண் சட்டியை வாங்கிட்டு மறுநாள் இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறதுனால சிக்கன்லாம் எடுக்காமல் ஃபிஷ் வாங்கி ஆக்கலான்ட்டு சரின்ட்டு தான் மண் சட்டியும் வேறு வாங்கிட்டோம். ரொம்ப நாள் ஆசை மண் சட்டியில் சமைக்கணும்னு, குழம்பு வைக்கணுன்ட்டு. அது நேற்று தான் வாங்கணும். அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு காளியாட்டத்தில். இதுக்கு முன்னாடி ஆக்கியிருக்கியாம்மா மண்பானையில்? நிறையா ஆக்கியிருக்கேன். ஆனால் இடையில ஒரு 10 வருஷமாக ஆக்கிறதில்ல. இப்போ தான் வந்திருக்கேன். மண்பானையில் ஆக்குனா அது ஒரு டேஸ்ட்டு தனி தானே. மண்பானையில் மீன் குழம்பு வச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும். புளி கரைச்சிட்ருக்கியா? இது மீன் குழம்புக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டாய்ஸ்லாம் வந்து என்னோடய கிட்ஸுக்கு தான் வாங்கி கொடுத்தேன். அது எந்த நிலமையில இருக்குது பாருங்கள். கடைசியில் என்னோடய திங்ஸு தேவையானதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பட்ஸு வந்து இந்த கவரு காணும், எங்கேன்னு தெரில. சரி தான் இந்த பீரோவில் சும்மா தானே இருக்குது. இது வந்து நம்ம உண்டியலாகவும் காசு போட்டும் சேர்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு பீரோவுக்கு 2 சாவி கொடுத்துருந்தாங்க. வாங்கினப்ப இருந்துச்சு. அந்த சாவி எங்கன்னே தெரிலங்க. அந்த பூட்டை வந்து பார்த்து அதாவது பார்த்து அது உடச்சி எடுத்தாங்க. ஏன்னா அது திறந்தான்ட்டு. ஏன்னா அது உள்ளார வந்து நான் ஒரு பொருளை பூட்டி தான் வச்சுருந்தேன். அது எடுத்தே ஆகணுன்ட்டு சரின்ட்டு வேறு வழி இல்லாமல் உடச்சாங்க. ஆனால் சாவி கிடச்சிடுச்சுன்னா மறுபடியுமே பூட்டிடலாம். அந்த அளவுக்கு பார்த்து தான் உடச்சாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா, நான் சாக்லேட் நினச்சி வாங்கினேன். பார்த்தாக்கா இது ஒரு ஷாப்பினான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்திருக்கிற அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து விதவிதமாக வந்திருக்குங்க. நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நார்மல் ஷார்ப்னர் தான் இருக்கும். நான் வந்து 19 கிட்ஸ் தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே குட்டியாக ஒரு கேமரா ஒன்று தெரியுது பாருங்கள். இந்த க்யூட்டாக பொருள்லாம் பார்க்குறப்ப எனக்கும் ஆசையாக இருக்குங்க. இதோட தன்மையை பார்த்துக்குவாங்க. இறக்கி வச்சாலுமே அடுப்பில் இல்லை, கீழே காட்டு. கீழே இருக்கும்போதே மேலே அந்த கொதிக்கிறது இதுதான் சக்தி. மண் சக்தியோட சக்தி இதுதான். அது சாதாரண சட்டியில் இறக்கி வச்சா டக்கு நின்று போயிடும். ஆனால் மண் சட்டியில் மட்டும் ரொம்ப நேரம் அவங்க கொதிச்சு நிற்கிறதுக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது வெப்பத்தை நல்லா தாங்கிக்குது. தாங்கி அந்த ஆல்மோஸ்ட் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து எங்கள் ஃபேமிலியோட கேமரானே சொல்லலாம். இது நாங்கள் ரொம்ப நாளாகவே பத்திரமா வச்சு பாதுகாத்துட்டு வரோம். ஏன்னா யூஸில் இல்லை. ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக்னால ஸ்ப்ரிங் இல்லை என்னமோ சொன்னாங்க. அதனால் நாங்கள் சரி பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் இந்த ஒரு ஹிஜாப் வந்து இப்போ ரீசெண்டாக நான் வியர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. மாஸ்க் தான் எப்போவுமே போட்டு ஃபேஸை கவர் பண்ணுவேன். இந்த தடவை ஷால்லே கவர் பண்ணுற மாதிரி எடுத்திருந்தேன். எனக்கு இந்த ஹிஜாப் வியர் பண்ணி போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டியூட்டோரியல் வீடியோ வேணும்னாலுமே எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணி கேட்கலாம், எனக்கு கமெண்ட் பண்ணியும் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சாக்கா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கிராமத்தழகி அண்ட் அனீஸ் பாத்மா 2மே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.